குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன டாபிக் அப்படின்னா எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடுங்கிற டாபிக் கீழே இப்போ வந்து இந்தியாவுடைய சில ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தமிழ்நாடோட ஸ்கீம்ஸ் பார்ப்போம். அந்த சாப்டரில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்கீம்ஸில் ஃபஸ்ட்டு நிபுன் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம். நிபுன் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம். இது வந்து இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டம். நிபுன் பாரத். நிபுன் அப்படின்னா என்னென்ன சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ராஃபிஷியன்சி இன் ரீடிங் with understanding and numeracy. புரியுதா? நிபுன் அப்படின்னா என்னன்னா நேஷனல் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் ப்ராஃபிஷியன்சி இன் ரீடிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நியூமரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு எண்ணறிவு கணிதத்துலேயும் அதே மாதிரி படிக்கிறதுக்கு எழுத்தறிவு, இது ரெண்டையும் பேசிக்காக சொல்லிக் கொடுக்குறதே இந்த ஸ்கீமோட நோக்கமே. புரியுதா? அதாவது யாருக்குன்னா 8 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு, 1ஆவதுலேருந்து 3ஆவது வரைக்கும் படிக்கக்கூடிய 8 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ப்ராஃபிஷியன்சி, அதாவது ஒரு ஈஸியாக ஒரு சுலபமாக படிக்கக்கூடிய திறன் வந்து அவங்களுக்கு வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. நிபுன் பாரத் ஜூலையில் 2021 நிபுன் பாரத் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை மாதம் 2021 நிபுன் பாரத்துங்கிற ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா பிலோ 3rd ஸ்டாண்டர்ட். அது எப்படி எழுதலாம்னா 1st to 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக. எழுத படிக்க தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, கணிதம், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன கேல்குலேஷன்ஸ் போட தெரியாத குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும், ப்ளஸ் வந்து தமிழ் இங்கிலீஷ்லாம் லாங்குவேஜ் படிக்கவே தெரியாமல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த வயசில் அந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணால் தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃப்யூச்சரில் அவங்களால எல்லாமே நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆவதுலேருந்து 3ஆவது ஸ்கூல் பசங்களை சூஸ் பண்ணுறாங்க. ஏஜ்னு பார்த்தா 8 வயசுக்குள்ள, பிலோ 8 years. இந்த ஸ்கீமோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026-2027 அதுக்குள்ள இந்தியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அடிப்படையான நியூமரசி அண்ட் ரீடிங் கேப்பபிலிட்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம். அடிப்படையான எண்ணறிவும் எழுத்தறிவும் கொண்டு வரணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. எப்போக்குள்ளனா 2026 27 இது ஸ்டார்ட் பண்ணது 2021. அப்போலேருந்து 2026-27 எல்லா குழந்தைகளுக்கும் எண்ணறிவு எழுத்தறிவு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட டார்கெட்டாக வச்சுருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே ரன் ஆகுது இந்த ஸ்கீம் அப்படின்னா, அதாவது எந்த அமைச்சகத்துக்கு கீழே ரன் ஆகக்கூடிய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகத்தின் கீழ் ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஸ்கீம். மத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம், சென்ட்ரல் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லிட்ரஸி டிபார்ட்மெண்ட், அதாவது மத்திய பள்ளிக்கல்வித்துறை மற்றும் எழுத்தறிவுத்துறை அமைச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய அரசாங்கம்ல. இதை எப்படி சொல்லலாம்னா 3 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளன்னு சொல்கிறாங்க ஏஜ் கேட்டகரியை. 8 வயசுக்குள்ளங்கிறத 3 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளன்னு சொல்கிறாங்க.
3 to 9 ஏஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், சின்ன பசங்க இல்லையா, ஸோ அதனால் அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்க்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே. டீச்சர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆல்சோ ப்ரொவைடட். புரியுதா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டீச்சர்ஸ்க்கும் இந்த ஸ்கீமுக்கு கீழே ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த ஸ்கீம் NILP அப்படின்னு ஒரு ஸ்கீம். NILP தட் மீன்ஸ் என்னென்னா நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் ஆர் இதை வந்து இன்னொரு பேரும் சொல்லலாம், நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் ஆர் உல்லாஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே ஒரே ஸ்கீமை குறிக்கக்கூடியது தான். NILP அப்படின்னா நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம்னு தமிழில் சொல்லுவாங்க. இதை புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் இது. இதை வந்து நான் மெயின்ஸில் கூட இந்த ஸ்கீமை எழுதியிருக்கேன். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் ஸ்டார்ட் பண்ணது 2022. 2022 இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. 2020 அதே மாதிரி இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம்ஸ் அப்படின்னா, இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் என்ன எதுக்காக அப்படின்னா அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம். அது என்ன அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம்? நம்ம ஆல்ரெடி இது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். வயது வந்தோர் கல்வி அறிவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். வயது வந்தோர் கல்வி அறிவு திட்டம் 15 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதோ ஒரு மொழியில் எழுத படிக்க தெரியலன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் வயது வந்தோர் கல்வி அறிவு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராமுங்கிறது எதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் அப்படின்னா, 15 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எழுத படிக்க தெரியலை அப்படின்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். அதுதான் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் எதுக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்குன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020க்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த கல்விக் கொள்கை இதை லான்ச் பண்ணுச்சு அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 NEP 2020, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கீழே இந்த ஸ்கீம் ரன் ஆகிட்டு இருக்கு. 15 வயசுக்கு மேலே இருக்கணும் எலிஜிபிள். 15 வயசுக்கு மேலே எந்த ஒரு மொழியிலையும் எழுத படிக்க தெரியாத நபர்களாக இருக்கணும், அவங்க தான் இதுக்கு எலிஜிபிள். எந்த பாலிசி கீழே ரன் ஆகுதுன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஏன்னா நமக்கு 4 பாலிசி இருக்குது. 1968 ஒன்று, 1986 ஒன்று, 1992 ஒன்று, 2020 ஒன்று. அதில் 2020யோட பாலிசியில் தான் இந்த ஸ்கீம் இருக்குது. இது ஒரு அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டார்கெட் என்னென்னா 2026 முதல் 2027க்குள்ளே, பிஃபோர் தட் இயர் 2026-27 இந்த பீரியடுக்குள்ளே 5 கோடி 5 crores ஆஃப் அடல்ட்ஸ்க்கு எஜுகேஷன் கொடுக்கணுங்கிறது இவங்களோட டார்கெட். புரியுதா? 2026-27க்குள்ளே 5 கோடி எழுத்தறிவற்ற 15 வயதிற்கு மேற்பட்ட மக்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட நோக்கம். 5 கோடி மக்கள். புரியுதா? ரொம்ப முக்கியமான ஸ்கீம் இது, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சமீபத்தில் ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணாங்க. சமீபத்தில்னா அதுவும் 2022 தான். கொஞ்சம் முக்கியமான ஸ்கீம். PM ஸ்ரீ அப்படின்னு சொல்லலாம் அந்த ஸ்கீமோட பேர். PM ஸ்ரீ திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. PM ஸ்ரீ ப்ரோக்ராம்.
ஓகேவா. அடுத்த ஸ்கீம் வந்து பிஎம் ஸ்ரீ. அப்படின்னா என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, அதான் பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது. அதாவது பிரதம மந்திரி பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். பிரதம மந்திரி பள்ளிகள் மேம்பாட்டு திட்டம். பிஎம் ஸ்ரீ அப்படின்னா பிஎம், அதாவது தட் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா. பிரதம மந்திரி பள்ளி மேம்பாட்டு திட்டம் தமிழில் சொல்லணும்னா, இது ஸ்டார்ட் பண்ணது 2022 செப்டம்பரில். 2022 செப்டம்பர் மாதம் தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி இதோட அப்ஜெக்டிவ் நோக்கம் என்னென்னா, ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணும். டெவலப்பிங் பேஸ்ட் ஆன் NEP 2020. புரியுதா. 2020 கல்விக் கொள்கையின்படி பள்ளியை மேம்படுத்தணும். அதான் இதோட நோக்கம். லைக் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறது, லெபார்ட்டரி எக்யூப்மெண்ட்ஸை வந்து மேம்படுத்துறது, அடுத்து லைப்ரரி புக்ஸை வந்து அதிகப்படுத்துறது, கம்ப்யூட்டர்ஸை வந்து அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் என்னெல்லாம் டெவலப்மெண்ட் தேவையோ ஒரு ஸ்கூலுக்கு அது எல்லாமே பண்ணுறது தான் இந்த பிஎம் ஸ்ரீ ப்ரோக்ராம். இந்த ப்ராஜெக்டோட பீரியட் வந்து பார்த்திங்கன்னா சேம் 2027 தான் டார்கெட். 2027க்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2027க்குள்ளே இந்த திட்டத்தின் மூலமாக பள்ளிகளை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட நோக்கமாக இருக்குது. மொத்தமாக 14,500 பள்ளிகளை டெவலப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது. 14,500 ஸ்கூல்ஸ் planned to develop. 14,500 பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பிரேர்னான்னு ஒரு ப்ராஜெக்ட். பிரேர்னா ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அது என்ன பிரேர்னா மீன்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டாயிரத்தி 24 ஜனவரியில் தொடங்கியிருக்காங்க. 2024 ஜனவரி. பிரேர்னா அப்படிங்கிற திட்டம் வந்து 2024 ஜனவரியில் தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரிமெண்டல் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் அனுபவ கற்றல் திட்டம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே இருக்குது. ஓகேவா. யாருக்குன்னா கிளாஸ் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் எலிஜிபிள்.
கிளாஸ் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எலிஜிபிள் இந்த ஸ்கீமுக்கு. இது ஆக்சுவலி என்னென்னா 1 வீக் ரெசிடென்சியல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. 1 வீக் ரெசிடென்ஷியல் எஜுகேஷன் ப்ரோக்ராம். புரியுதா? ஒரு வார தங்கும் இடத்துடன் கூடிய கல்வி அறிவு திட்டம். தங்கும் இடத்துடன் கூடிய கல்வி அறிவு திட்டம்னு சொல்லலாம். ஒரு வார தங்கும் இடத்துடன் கூடிய கல்வி அறிவு திட்டம் 9th 12th வரைக்கும். அதாவது நம்ம டேரெக்டாக ஸ்கூல்ஸில் எப்படின்னா போர்டில் டீச் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் டேரெக்டாக இம்ப்ளை பண்ணி பார்க்குறதுக்காக இந்த ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? எம்எஸ்எம்ஐ கூட தொடர்பு வச்சு அந்த சின்ன சின்ன கம்பெனிஸ் மூலமாக இதை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எவ்ரி வீக் 20 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. எவ்ரி வீக் ஒவ்வொரு வாரமும் 20 மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ். அதில் 10 பாய்ஸ் 10 கேர்ள்ஸ் இருப்பாங்க. 10 பாய்ஸ் அண்டு 10 கேர்ள்ஸ். எவ்ரி வீக் 20 ஸ்டூடெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஒரு வாரம் அப்படியே ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமாக அவங்களுக்கு இருக்கும். 10 ஆண்களும் 10 பெண்களும் இந்த ஸ்கீமுக்கு கீழே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நாட்களில் தியானம், மோட்டிவேஷ்னலாக மூவி போடுறது, அடுத்து நேச்சர் பேஸ்டு வாழ்க்கையை கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்லது என்னெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களையே தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு வாரத்தில் அவங்க நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். அடுத்தது பிஎம் வித்யாலக்ஷ்மி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிஎம் வித்யாலக்ஷ்மி ஸ்கீம். பிஎம் வித்யாலக்ஷ்மி ஸ்கீம், அதாவது பிரைம் மினிஸ்டர் வித்யாலக்ஷ்மி ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2024 தொடங்கியிருக்காங்க. 2024. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம காலேஜ் படிக்கும்போது நமக்கு லோன், டிகிரி ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறோம், அதுக்கு லோன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம போய் பேங்க்கில் எடுக்கிறோம் இல்லையா? அது கவர்மெண்ட் மூலமாக கொடுத்தாங்கன்னா அதுதான் வித்யாலக்ஷ்மி ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு கீழே கவர்மெண்ட்டே நமக்கு வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம டிகிரி படிக்கிறதுக்காக. அப்போது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், நிதியுதவி, அதாவது உயர்கல்விக்கான நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். உயர்கல்விக்கான நிதியுதவி திட்டம், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். Financial assistance for higher education. Financial assistance for higher education, higher educational students. இது வந்து கவர்மெண்ட் காலேஜாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனி காலேஜ், கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட், எனி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இதை வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே.
சிம்பிளாக சொன்னோன்னா ஒரு எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் இது. எஜுகேஷன் லோனுக்கான ஸ்கீம் தான் இந்த வித்யாலக்ஷ்மி ஸ்கீம், வித்யாலக்ஷ்மி திட்டம். அடுத்தது NIRF அப்படின்னு ஒன்று. NIRF அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங். நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ranking framework. National Institutional Ranking Framework. அது NIRF, National Institutional Ranking Framework அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா இந்த தேசிய அளவில் கல்லூரிகள் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து தரவரிசை வெளியிடுவாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொரு வருஷமும் இப்போ சென்னை IITயா இது வந்து வேர்ல்டுலேயே வந்து 100வது இடத்துல இருக்குது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா அது வந்து உலகத்திலேயே வந்து 15வது இடத்துல இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அது வந்து தேசிய அளவில் வெளியிடுறவங்க இவங்க. இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னா 2015 2015 செப்டம்பர் மாதம் தொடங்கியிருக்காங்க. மந்த்து தேவையில்லை இதுக்கு, 2015 தெரிஞ்சாலே போதுமானது. 2015 தொடங்கப்பட்ட ஒரு ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் தான் இவங்க. இவங்களோட நோக்கம் என்னென்னா பெஸ்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ரேங்கிங் வெளியிடுறது. பெஸ்ட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரேங்கிங், அது தரவரிசை வெளியிடுறது தான் சிறந்த கல்வி நிறுவனங்களுடைய தரவரிசையை வெளியிடக்கூடிய ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உடானுங்கிற பேரில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் இங்கே வந்து என்ன சம்மந்தம் இருக்குது அது மட்டும் பார்க்கலாம். உடான் ஸ்கீம் UDAN மட்டும் போட்டால் அது வந்து ஃப்ளைட்டு சம்மந்தப்பட்டது, அதை மேம்படுத்துறது. UDAAN போட்டால் பெண்களுக்கான திட்டம். சொல்கிறேன் பாருங்கள், இது பெண்களுக்கான கல்வி திட்டம். UDAAN அதுதான் உடான், அந்த ஸ்கீம் 2014 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த உடான். இதை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBSEன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்ல நம்ம, CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அவங்க தான் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. இவங்களோட நோக்கம் என்ன, அப்ஜெக்டிவ், இது தொடங்கினதுக்கான நோக்கம் என்னென்னா பின்தங்கிய வகுப்பில் இருப்பாங்க இல்லையா, BC MBC இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்கள் 12th முடித்ததுக்கப்புறம் டிகிரி படிக்கிறதுக்காக அவங்க மேக்ஸ் சம்மந்தமாகவும் சயின்ஸ் சம்மந்தமாகவுமான டிகிரியை சூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இது. புரியுதா? பேக்வர்ட் விமன்ஸ் கேன் கெட், பேக்வர்ட் விமன்ஸ் கேன், பின்தங்கிய வகுப்பில் இருக்கும் பெண்கள் உயர்கல்வியில் பயில்வதற்காக அதிலும் அறிவியல் மற்றும் கணிதம் சார்ந்த துறைகளில் பயில்வதற்காக உதவி செய்ய துவங்கப்பட்ட திட்டம். Backward class women can get higher education help
ஃபார் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். ஃபார் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், அறிவியல் மற்றும் கணிதத்துறையில் உயர்கல்வி படிக்கிறதுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டம். பெண்கள், அதுவும் யாருன்னா பின்தங்கிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள். 2014 என்னது மினிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா MHRDன்னு வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். அதே மாதிரி என்ஜினியரிங்கில் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் பெண்கள் சூஸ் பண்ணுறதுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. மேஜராக இந்த ஸ்கீம் வந்து 11th and 12th படிக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. 11th and 12th கேர்ள்ஸ், ஏன்னா அவங்க தான் அடுத்த டிகிரி படிக்க போகிறாங்க. அதனால் 11th and 12th கேர்ள்ஸ்க்கு இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான, அதாவது கல்வி அறிவு இன்மையை போக்குவதற்காக துவங்கப்பட்ட திட்டங்களை பார்த்தோம். அடுத்தது டிஜிட்டல் கல்வி அறிவு திட்டம், அதை பார்க்கலாம். அதாவது டிஜிட்டல் எஜுகேஷனுக்காக இணைய வழி கல்வியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறதுக்காக என்ன மாதிரியான திட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிற பேஸில் நம்ம பார்ப்போம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு PM E-Vidya. PM E-Vidya அப்படின்னு ஒரு ஸ்கீம். PM E-Vidya இது வந்து மே மாதம் 2020 தொடங்கியிருக்காங்க. மே மாதம் 2020 துவங்கப்பட்ட ஒரு திட்டம் PM E-Vidya. இது என்னென்னா, இது ஒரு இன்டகிரேட்டடான ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆல் டைப் ஆஃப் டிஜிட்டல் எஜுகேஷனும் இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அனைத்து வகையான இணைய கல்வியும் ஒருங்கிணைந்த திட்டம், இல்லை ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டம். அனைத்து வகையான இணைய கல்வியும் ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதை இன்டகிரேட்டட் ஆல் டைப் ஆஃப், அதாவது இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்டகிரேட்டட் ஸ்கீம் ஃபார் த ஆல் டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஒரு ஒருங்கிணைந்த திட்டம், அனைத்து வகையான கல்வி திட்டங்களையும் இணைத்து ஒருங்கிணைப்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதோட ஃபீச்சர்ஸ், இதில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்க்கலாம். இது தொடங்கினப்போ 2020 மேலே தொடங்கினாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அது தொடங்கினப்போ ஃபஸ்ட்டு ஒரு 100 யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எஜுகேஷன் தொடங்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 100 யூனிவர்சிட்டி, இந்தியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் 100 யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எஜுகேஷன் தொடங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் இதோட சக்ஸஸை வச்சு அடுத்து இன்னொரு ஸ்கீமும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க லேட்டராக, அதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே வேறு என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 100 யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணப்போ ஆன்லைன் எஜுகேஷன் எப்படி இருக்குங்கிறத ஸ்டார்ட் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்த்தாங்க, அது சக்ஸஸ் ஆகுது. அதுக்கடுத்து ஸ்வயம் பிரபா அப்படின்னு ஒரு டிவி சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்வயம் பிரபா இது ஒரு டிவி சேனல். ஸ்வயம் பிரபா அப்படிங்கிறது ஒரு டிவி சேனல். இந்த டிவி சேனலுக்கு நோ இன்டர்நெட், எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவையில்லை. நார்மலாக டிவி ஆன் பண்ணால் இந்த சேனல் நமக்கு வந்து ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நோ இன்டர்நெட்டில் ஸ்வயம் பிரபாங்கிற பேரில் ஒரு டிவி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி 12 டிவி சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 12 டிவி சேனல் இந்த ஸ்கீமுக்கு கீழே தொடங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. 12 டிவி சேனல்ஸ். இந்த ஸ்கீமோட சக்ஸஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதுசாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு வகுப்பு ஒரு தொலைக்காட்சி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகுப்பு ஒரு தொலைக்காட்சி திட்டம்.
இதுவே இங்கிலீஷில் சொல்லணும்னா 1 class 1 TV ப்ரோக்ராம். 1 class 1 TV ப்ரோக்ராம். 1 class 1 TV ப்ரோக்ராம். இது எப்போ 2022 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2022 February 1 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2022 February 1 1 class 1 TV ப்ரோக்ராம்னு ஒன்று தொடங்கி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்கீமுடைய சக்ஸஸை பேஸ் பண்ணி புதுசாக வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழேயே ஒரு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஒரு திட்டம் தொடங்குறாங்க. 1 class 1 TV ப்ரோக்ராம், ஒரு வகுப்பு ஒரு தொலைக்காட்சி திட்டம். இப்போது இந்த ஸ்கீமுக்கு கீழே டிவி சேனல் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 12 இருந்துச்சா? அந்த 12 சேனல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு அப்படின்னா 12லேருந்து 200 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 200 சேனல்ஸை கொண்டு வராங்க புதுசாக. சேனல்ஸ் அப்படிங்கிறத 200 சேனல்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதில் யாரெல்லாம் பார்த்துக்கலான்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணுனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லா இதுலேயும் இருக்கும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயும் பைலிங்குவலாக தான் இருக்கும். அது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படின்னு ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம் அதோட முடியுது. அடுத்தது ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு. ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு இது வந்து 2019 தொடங்கின ஒரு திட்டம். ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டுங்கிறது 2019 துவங்கப்பட்ட திட்டம். அதாவது இணைய கரும்பலகை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படின்னா இணைய கரும்பலகை திட்டம் 2019 தொடங்கியிருக்காங்க. அதாவது என்னென்னா பிளாக் போர்டிலேருந்து எல்லாரையும் எலக்ட்ரானிக் போர்டுக்கு மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் போர்டிலேருந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி பிளாக் போர்டு திட்டம்னே ஒன்று இருந்துச்சு. ஆப்ரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து 1987 கொண்டு வந்திருப்பாங்க, கரும்பலகை திட்டம். ஆக்சுவலி அந்த ஸ்கீமோட நோக்கம் என்னென்னா, கரும்பலகை திட்டம்ங்கிறது அந்த போர்டு மட்டும் கிடையாது, ஸ்கூலுக்கு தேவையான ஒவ்வொரு லெபார்டரி திங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணுங்கிறது அந்த ஸ்கீமோட நோக்கம். பட் இந்த ஸ்கீம் என்னென்னா ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு, புரியுதா? இது வந்து இணைய கரும்பலகை, அதாவது இணைய திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னா பிளாக் போர்டு டு எலக்ட்ரானிக் போர்டுக்கு மாறணும் அப்படின்னு சொல்கிறது. பிளாக் போர்டு டு எலக்ட்ரானிக் போர்டு டீச்சிங்க்கு மாறணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமோட நோக்கம். இப்போ மேக்ஸிமம் அப்படி தான் இருக்குது. இதை தொடங்கினது டிபார்ட்மெண்ட் ஆஃப் MHRD, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இந்த ஸ்கீமுக்கு கீழே என்ன சொல்கிறாங்கன்னா 9 லட்சம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் டிஜிட்டல் எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 9 lakhs ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் டிஜிட்டல் எஜுகேஷன் ஷுட் பி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இணைய வழியிலான கல்வியை வழங்க திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டார்கெட் இயர் வந்து 2022 இந்த பிளானை சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி எலிஜிபிள் தான். ஆனால் ப்ரைவேட் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அது அவங்களே பார்த்துப்பாங்க. கவர்மெண்ட் எய்டட் 2 பேருமே இதுக்கு வந்து எலிஜிபிள். அடுத்தது நிஷ்தா அப்படின்னு ஒரு திட்டம். இது எல்லாமே வந்து டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட திட்டம் தான். நிஷ்தா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். இந்த நிஷ்தா அப்படிங்கிறது 2019 தொடங்கியிருக்காங்க.
நிஷ்தாங்கிறது 2019. ஆக்சுவலாக இது வந்து டீச்சர்ஸ்க்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், டீச்சர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குறது. நிஷ்தாவோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ். நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் holistic advancement. இதான் இதோடைய எக்ஸ்பிளனேஷன். நேஷ்னல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட். டீச்சர்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இதை எழுதிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதாவது ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் திட்டம். ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் திட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா தீக்ஷா போர்ட்டல். இது ஒரு வெப்சைட் மாதிரி, தீக்ஷாங்கிற போர்ட்டல். இந்த வெப்சைட் வந்து 2017 தொடங்கியிருக்காங்க, 2017. எதுக்காக இந்த வெப்சைட் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இது கிடையாது, சிபிஎஸ்சியோட புக்ஸு. இந்த சிபிஎஸ்சியோட எல்லா புக்குமே புக்காக கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாகவே. சிபிஎஸ்சியோட ஆல் புக்ஸையும் புக்ஸாக கொடுத்துருவாங்க, ஆன்லைன்லேயே படிக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதை வந்து செப்டம்பர் 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தீக்ஷா போர்ட்டல். ஸோ யாருக்கெல்லாம் அந்த புத்தகம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம டேரெக்டாக போயிட்டு இந்த தீக்ஷா போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். செப்டம்பர் 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ்சியோட புக்ஸ் தான் இதில் இருக்கிறது எல்லாமே. ஸோ தீக்ஷா மீன்ஸ் என்னென்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. digital infrastructure for knowledge sharing. அதான் தீக்ஷாவோட எக்ஸ்பிளனேஷன். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் 2017 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம். யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான்னா MHRD. அது உங்களுக்கு தெரியும். எதுக்காகனா ஸ்கூல் புக்ஸை சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்காங்களே அந்த ஸ்கூல் புக்ஸை புக்காக கொடுக்கறதுக்காக, ஆன்லைன் மூலமாக இலவசமாக படிச்சுக்கிறதுக்கு புக்காக கொடுக்குறாங்க. அதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். ஸ்கீமுங்கிறதோட ஒரு வெப்சைட்டு. அடுத்தது ஷாகுன் போர்ட்டல். ஷாகுன் அப்படின்னு ஒரு போர்ட்டல். இது 2019 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாகுன் அப்படிங்கிற போர்ட்டல் இதுவும் ஒரு வெப்சைட்டு. 2019 இதை தொடங்கியிருக்காங்க. இது எதுக்குன்னா, இப்போது எஜுகேஷன் சம்மந்தமாக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நமக்கு எந்த வெப்சைட்குள்ளே போனால் என்ன இருக்குதுன்னே நமக்கு தெரியாது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க, ஷாகுன் போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நீடோ அதுக்கான வெப்சைட்டோட லிங்க் உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு எந்த வெப்சைட்டுக்கு போகணுமோ அந்த வெப்சைட்டுக்கு இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் போய்க்கலாம். புரியுதா? ஸோ சிம்பிளாக எழுதிக்கோங்க. எஜுகேஷ்னல் வெப்சைட்ஸ் இன்டகிரேட்டிங் சர்வீசஸ். எஜுகேஷ்னல் வெப்சைட்ஸ் இன்டகிரேட்டிங் சர்வீசஸ், அதாவது கல்வி தொடர்பான வலையமைப்புகளின் ஒருங்கிணைந்த சேவை அப்படின்னு சொல்லலாம். கல்வி தொடர்பான வலையமைப்புகளின் அப்படின்னா வெப்சைட்ஸ், ஒருங்கிணைந்த சேவை. எஜுகேஷ்னல் வெப்சைட்ஸ் இன்டகிரேட்டிங் சர்வீசஸ். நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நம்மளால் கரெக்டாக நமக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு இதுதான், இந்த வெப்சைட் தான் இதுக்கு தேவைங்கிறது எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த வெப்சைட் லிங்க்குள்ளே போனால் எல்லா விஷயமும் இதில் இருக்கும். தட் மீன்ஸ் எந்தெந்த இப்போ ஒரு ஸ்கூல் புக்கு டவுன்லோட் பண்ணால் இந்த வெப்சைட்டில் போகணும், அதே வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணும்னா இந்த வெப்சைட்டுக்கு போகணும், அந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்கும். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு.
டீச்சர்ஸ்க்கு தேவையானதும் இதில் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான வெப்சைட்ஸும் இதில் இருக்கும், அதே மாதிரி பேரண்ட்ஸ் ஃபேமிலி அவங்களுக்கு தேவையான வெப்சைட்ஸும் இருக்கும். இது எல்லாமே ஒன்றா இன்டகிரேட் பண்ணது. இந்த ஸ்கீமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு புத்தாக்க திட்டம்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு புத்தாக்க திட்டம், பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புத்தாக்க திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பள்ளி கல்வித்துறையின் புத்தாக்க திட்டம். தட் மீன்ஸ் இங்கிலீஷில் சொல்லணும்னா இன்னோவேஷனான ஒரு ஸ்கீம். ஸ்கூல் எஜுகேஷன் இன்னோவேஷன் ஸ்கீம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஸ்வயம். ஸ்வயம்னு ஒரு போர்ட்டல், SWAYAM ஸ்வயம். இதுவும் ஒன் ஆஃப் த போர்ட்டல் தான். இது வந்து 2017 தொடங்கியிருக்காங்க, 2017. இது எதுக்குன்னா 9th ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து யூஜி பிஜி இது எல்லா டிகிரியையும் ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம். ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி ஆன்லைன்லேயே படிச்சுக்கலாம், எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. எதுக்கு ஃபீஸுனா அதில் அந்த சர்டிஃபிகேட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட், நான் வந்து 10th முடிச்சிட்டேன் 12th முடிச்சிட்டேன் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அந்த சர்டிஃபிகேட் பேமெண்ட் மட்டும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதே இல்லை. ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பிஜி வரைக்கும் படிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கான தளம் தான் இது. ஓகேவா? ஸோ ஸ்வயம்னா என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங். ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ். ஃபார் யங் ஆஸ்பைரிங் minds. Study webs of active learning for young aspiring minds. இதோட எக்ஸ்பிளனேஷன். ஆன்லைன் மூலமாக, அதாவது இணைய வழியாக 9ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு முதல் பிஜி கோர்சஸ் வரைக்கும், 9th ஸ்டாண்டர்ட் டு பிஜி கோர்சஸ், அதாவது முதுநிலை கல்வி வரை இணைய வழியாகவே பயின்று பயன்பெறுவதற்காக துவங்கப்பட்ட ஒரு வலைத்தளம் அப்படின்னு சொல்லலாம். 9th ஸ்டாண்டர்ட் டு பிஜி கோர்ஸ் வரைக்கும். அடுத்து ஸ்வயம் ப்ளஸ்ன்னு ஒன்று தொடங்குறாங்க. அதுலேயே எழுதிக்கோங்க, ஸ்வயம் ப்ளஸ். இது வந்து 2024 பிப்ரவரியில் தொடங்குறாங்க, 2024 பிப்ரவரி மந்த். எதுக்கு இந்த ஸ்வயம் ப்ளஸ்ஸுங்கிறது தொடங்குறாங்க அப்படின்னா, இப்போது இந்த நார்மலாக டிகிரி தான் நம்ம இதில் எல்லாம் படிக்க முடியும். லைக் வந்து ஒரு பிஎஸ்சி மேக்ஸு, பிஏ இங்கிலீஷு, தமிழ், இது மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இதில் படிக்க முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது இந்த ஸ்வயம் ப்ளஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கோர்ஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க புதுசாக இந்த ஸ்கீமுக்கு கீழே. எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கோர்ஸ். புரியுதா? அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை மேம்பாடு கோர்சஸ் அப்படின்ற மாதிரி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு படிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு படிப்புகளையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க.
இது மூலமாக அவங்க படிக்கும்போதே அந்த வேலை வாய்ப்புக்கு தேவையான விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக லைக் இப்போ என்னென்னா டெக்னாலஜிக்கல் இன்ஜினியரிங் கோர்சஸையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா அதெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு தொடர்பானது இல்லையா. ஏன்னா இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அது மெக்கானிக்கல் ரிலேட்டடான ஜாபுக்கு போக போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இதை செயல்படுத்துறது யாருன்னா ஐஐடி சென்னை, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. இந்த ஸ்கீமை செயல்படுத்தவங்க யாருன்னா ஐஐடி சென்னை. அடுத்தது ஸ்வயம் பிரபா. ஸ்வயம் பிரபா அப்படிங்கிறது 2017 தொடங்குறாங்க. ஸ்வயம் பிரபாங்கிறது 2017 துவங்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஸ்வயம் பிரபாங்கிறது 32 டிவி சேனலுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 32 டிவி சேனல், கிளஸ்டர் ஆஃப் 32 டிவி சேனல்ஸ், கிளஸ்டர் ஆஃப் 32 டிவி சேனல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 32 தொலைக்காட்சிகளுடைய தொகுப்பு தான் இந்த ஸ்வயம் பிரபா. இதில் என்னென்னா டிவி ஷோஸ் நடக்கல. திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ கல்வி சம்மந்தமான ஒரு பெரிய ஷோஸ் ஏதாவது ஒரு சேனல் வந்து போடுவாங்க. அந்த மாதிரியான ஷோஸ் எல்லாத்தையும் இங்கே லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதா? ஹையர் எஜுகேஷன் டிவி ஷோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் எஜுகேஷன் அதாவது உயர்கல்வி தொடர்பான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்காக தொடங்கப்பட்டுச்சு. உயர்கல்வி தொடர்பான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதற்காக துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையர் எஜுகேஷன் டிவி ஷோஸ், அதை ஒளிபரப்புறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அதான் ஸ்வயம் பிரபா. அவ்வளோதான். இதோட டிஜிட்டல் எஜுகேஷன் சம்மந்தமான விஷயம் முடியுது. அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் இல்லிட்ரஸியை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கல்வி அறிவின்மை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் கல்வி அறிவின்மை ஸோ தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு விகிதம் அப்படின்னு பார்த்தோன்னா 2011 பாப்புலேஷன் சென்சஸ் படி, 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 2011 கல்வியறிவு விகிதம், தமிழ்நாட்டோட கல்வியறிவு விகிதம் 80.09%. இது ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வேணால் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டாம். தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு விகிதம் 80.09%. இந்த பாயிண்ட்டோடு கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா 2011 சென்சஸ் இல்லையா, அடுத்த சென்சஸ் வர்ற வரைக்கும் நமக்கு இதுதான் முக்கியத்துவம். அடுத்தது இதில் மெயின்ஸ் ஆண்களோட கல்வியறிவு விகிதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 86.77%. 86.77% ஆண்கள் கல்வியறிவு விகிதம். பெண்கள் கல்வியறிவு விகிதம் எவ்வளோ அப்படின்னா அதுவும் தெரியணும். 73.14%. 73.14% பெண்களின் கல்வியறிவு விகிதம். இது எல்லாமே மூணுமே 2011 ரிப்போர்ட்டு. அதே மாதிரி இன்னும் 2 விஷயம் இருக்குது, அதுவுமே 2011 ரிப்போர்ட் தான். தமிழ்நாட்டிலேயே கல்வியறிவு விகிதத்தில் உயர்ந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்பாங்க. கன்னியாகுமரி. கல்வியறிவு விகிதத்தில் உயர்ந்த மாநிலம்னா அது கன்னியாகுமரி. 94% இருக்கும் கன்னியாகுமரி. இந்த டேட்டாலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 2011 பாப்புலேஷன் சென்சஸ்னே தனியாக ஒரு டாபிக் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எஜுகேஷனில் லோயஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா தர்மபுரி. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கல்வி அறிவு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டே எது சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்களே. கல்வி அறிவு தொடர்பான ஒரு முக்கியமான தினம் இருக்குது அப்படின்னா அது எந்த தினத்தை சொல்லலாம்?
ஜூலை 15 சூப்பர். எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே, கல்வி வளர்ச்சி நாள், கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லலாம். ஜூலை 15 2006 நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. 2006 கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அறிமுகப்படுத்தின தினம் தான் இது. காமராஜரோட பிறந்த நாள். அதை வந்து தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம், தேசிய கிடையாது, கல்வி வளர்ச்சி நாள். ஓகே, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கல்வி தொடர்பான திட்டங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ். இல்லம் தேடி கல்வி திட்டம், இது எல்லாருக்குமே தெரியும். இல்லம் தேடி கல்வி திட்டம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கீம். இல்லம் தேடி கல்வி திட்டம் இன்னைக்கு அந்த அளவுக்கு செயல்பாட்டில் இல்லைன்னாலும் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திட்டம். இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 அக்டோபர் மந்த். இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 அக்டோபர் மந்த் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. முதல்வர் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சார். எங்கே அப்படின்னா மரக்காணம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். மரக்காணம் இது எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. மரக்காணம்ங்கிறது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். விழுப்புரமில் இருக்கக்கூடிய மரக்காணம் அப்படிங்கிற அங்கே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தொடங்கி வச்சுருப்பாங்க. சரி, இதோட அப்ஜெக்டிவ் என்ன? இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ், அதாவது நோக்கம், இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, COVID-19 பீரியடில் படிக்க முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சு இல்லையா, யாராலையுமே வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோமா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்து அதுக்கப்புறம் அந்த 1 இயர் கேப் விழுந்ததுனால நம்மளால் வந்து படிக்க முடியல. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். இந்த பயனாளியோட வீட்டுக்கு பக்கத்துலேயே தன்னார்வலர்களை வச்சு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, COVID-19 1 minute. ஓகேவா? COVID-19 பீரியட் லேர்னிங் லாஸ், புரியுதா? COVID-19 பீரியடில் ஏற்பட்ட அந்த லேர்னிங் லாஸ் அதை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். கற்றல் இடைவெளி, COVID-19 தொற்று காலகட்டத்தில் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை நிரப்புவதற்காக பள்ளிக்கு வெளியே வீட்டிற்கு அருகில் கல்வி உதவி. புரியுதா? பள்ளிக்கு வெளியே வீட்டிற்கு அருகில் கல்வி உதவி வழங்கக்கூடிய திட்டம். அவுட்சைட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் இன்சைட் ஆஃப் அவுட்சைட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் நியரஸ்ட் டு ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஜஸ்ட் விஷயம் தெரிஞ்சால் போதும், இந்த மாதிரிலாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் யார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். இந்த ஸ்கீமுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, அரசாங்க பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ன ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எலிஜிபிள் இல்லம் தேடி கல்வி திட்டம்னா, 1ஆவதுலேருந்து 8th வரைக்கும், 1st to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள். 1st ஸ்டாண்டர்ட் to 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கூல் இப்போ வந்து 8th படிக்கிறான் ஒரு ஸ்டூடெண்ட்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 8th தேவையான மொத்தத்தையும் டீச் பண்ண போகிறது இல்லை, அவங்க மொத்த சிலபஸையும் டீச் பண்ண போகிறது கிடையாது. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ் இங்கிலீஷில் ரீடிங் எபிலிட்டியை அவங்களுக்கு கொண்டு வரணும். புரியுதா? அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் படிக்கக்கூடிய அந்த திறனை வந்து வளர்த்தி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு. இன்னொன்று, கணிதத்தில் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அடிப்படையான எண்ணறிவு, லைக் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரியான விஷயம்
கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த விஷயம் தான் மறந்து போகும் இல்லையா? படிக்கிறதுக்கு தமிழ் இங்கிலீஷில் மறந்து போயிடும். இதுவே மேக்ஸாக இருந்துச்சுன்னா இந்த சின்ன சின்ன கால்குலேஷன் மறந்து போயிடும். இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். மொத்த சிலபஸையும் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு கிடையாது. அதே மாதிரி ஒரு தன்னார்வலருக்கு 10லேருந்து 15 மாணவர்களை கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு தன்னார்வலர், ஒரு வாலண்டியருக்கு 10லேருந்து 15 ஸ்டூடெண்ட்ஸை கொடுப்பாங்க. ஒரு வாலண்டியர்ஸ்க்கு 10லேருந்து 15 ஸ்டூடெண்ட்ஸை கொடுப்பாங்க. வீக்லி 4 to 5 கிளாஸஸ் வந்து எடுத்துக்கலாம் அவங்க. வீக்லி 4 to 5 கிளாஸஸ் கேன் ஹேண்டில். வீக்லி 4 to 5 கிளாஸஸ் கேன் ஹேண்டில். அதே மாதிரி இது 3 phase ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 phase ப்ராஜெக்ட் மீன்ஸ் என்னென்னா ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் ஸ்கூல் லெவல் ப்ராஜெக்ட். ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் அண்ட் ஸ்கூல் லெவல் ப்ராஜெக்ட். மாநில அளவில், மாவட்ட அளவில், பள்ளி அளவிலான 3 அடுக்கு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு 3 அடுக்கு திட்டம், 3 phase ப்ராஜெக்ட். முதல் கட்டம் இந்த ஸ்கீம் தொடங்கினது எப்போ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்டமாக நவம்பர் 26 தொடங்கியிருக்காங்க. நவம்பர் 26, 2021. நவம்பர் 26, 2021 ஒரு 12 மாவட்டங்களில் தொடங்கியிருக்காங்க. 12 டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறாங்க, ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி. அந்த 12 டிஸ்ட்ரிக்டில் இது எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல சக்ஸஸ் ரேட்டை கொடுத்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜனவரி 1 2022 ஜனவரி 1 மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்துக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க இந்த ஸ்கீம். புரியுதா? என்னைக்கு ஆரம்பித்தாங்க, எவ்வளோ டிஸ்ட்ரிக்டில் அப்படிங்கிறது தெரியணும். எக்ஸ்டெண்ட் பண்ணது என்னைக்குன்னு தெரியணும், மொத்த டிஸ்ட்ரிக்டும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சிஎம் ஸ்டாலின் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் முதல்ல அந்த மே மாதம் அவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டது மே மாதம் 2021. அந்த டைமில் முதல்ல ஒரு 5 திட்டத்துக்கு வந்து சைன் பண்ணியிருப்பார். அது ரொம்ப முக்கியமாக தெரியணும். எந்தெந்த ஸ்கீம்ஸ்க்கு அவர் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உடனே சைன் போட்டார்னா மொத்தம் 5 ஸ்கீமு. அதை நோட் பண்ணிக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ் பர்சனலி இனிஷியேட்டட் பை சிஎம் ஸ்டாலின். சிக்னிஃபிகன்ஸ் பர்சனலி இனிஷியேட்டட் பை அப்படின்னா முதலாக அவர் சொந்தமாக ஒரு 5 திட்டத்தை வந்து தயாரித்து ரெடி பண்ணி தான் வச்சுருந்தாங்க. வந்த உடனே அந்த 5 திட்டத்தையும் செயல்படுத்த சொல்லி சைன் பண்ணிட்டார். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். முதலமைச்சரின் இது ஒன்று நம்ம தனியாகவும் டீப்பாக பார்த்துருப்போம் 1-2. ஸோ இங்கே டீப்பாக பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து அது என்னன்னு மட்டும் பார்க்க போகிறோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இது வந்து 15th செப்டம்பர், அந்த டேட்டு இயரை மட்டும் சேர்த்து பார்த்துக்கலாம். 15th செப்டம்பர் 2022 தொடங்கியிருக்காங்க. 2022 செப்டம்பர் 15 சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுங்கிறது தொடங்கியிருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ரெண்டாவது ஃப்ரீ பஸ் ரைட் ஃபார் விமன். ஃப்ரீ பஸ் ரைடு ஃபார் விமன், இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம். மே 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மே 2021, அதாவது சைன் போட்ட அப்போவே தொடங்கிட்டாங்க. சில ஸ்கீம் சைன் போட்டாலும் லேட்டாக தான் தொடங்கினாங்க, சில ஸ்கீம் போட்ட உடனே தொடங்கிட்டாங்க. பட் அந்த எப்போ தொடங்கினாங்கிறத மாதத்தோடு தெரியணும். ஏன்னா இந்த மே மாதங்கிறத கேள்வி கேட்டிருந்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இப்போ முடிஞ்ச எக்ஸாம்ஸில் ஃப்ரீ பஸ் ரைட் ஃபார் விமன் இருக்கு இல்லையா, அது எந்த மாதத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. மே மாதம். அடுத்தது இல்லம் தேடி கல்வி. இப்போ நோட் பண்ணோம்ல அந்த ஸ்கீம், நவம்பர் மந்த். ஆக்சுவலி அக்டோபர் நவம்பர்னு சொல்லுவாங்க. அக்டோபர் நவம்பர் 2021 இல்லம் தேடி கல்வி திட்டம். இது 3வது ஸ்கீம். ஃபஸ்ட்டு சைன் பண்ணதில் 3வது ஸ்கீம். அடுத்தது 4வது ஸ்கீம் நான் முதல்வன் திட்டம். இதை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே, நான் முதல்வன். இந்த ஸ்கீமை இதுக்கும் சைன் பண்ணார். மார்ச் 1, 2022 இது நடைமுறைப்படுத்துகிறாங்க.
மார்ச் 1 2022 நான் முதல்வன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ இலவச பேருந்து பயணத்துக்கு என்ன பேர்? விடியல் பயண திட்டம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து 5ஆவதாக அவர் சைன் பண்ணது எதுக்குன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னா 15th September 2023. புரியுதா? இந்த 5 ஸ்கீம் தான் அவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு சைன் பண்ண 5 ஸ்கீம்ஸ். அதனால் இது தெரியணும். அடுத்தது எண்ணும் எழுத்தும் திட்டம். எண்ணும் எழுத்தும் திட்டம். எண்ணும் எழுத்தும் திட்டம். இந்த ஸ்கீம் என்னென்னா நிபுன் பாரத்னு ஒரு ஸ்கீம் பார்த்துருப்பீங்க 2021 சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ். இப்போ தான் பார்த்து முடிச்சிருப்போம். ஒரு ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டே அதான் பார்த்துருப்போம் இன்னைக்கு கிளாஸில். அந்த ஸ்கீமை தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா புதுசாக ஒரு பேரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் எண்ணும் எழுத்தும் திட்டம். புரியுதா? இதை வந்து ஜூன் 2022 தொடங்குறாங்க. ஜூன் 2022 எண்ணும் எழுத்துங்கிற திட்டத்தை தொடங்குறாங்க. ஜூன் மாதம் 2022. இது எங்கே லான்ச் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஐ திங்க் கோகுல சுந்தரோட டிஸ்ட்ரிக்ட் இதுதான் நினைக்கிறேன். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஆமாம் தானே? ஓகே. அடுத்தது இதை லான்ச் பண்ணது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில். இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா சேம் கான்செப்ட். என்னது? இந்த லேர்னிங் கேப் இருக்கும் இல்லையா, அந்த லைக் வந்து சிம்பிளாக சொன்னால் லேர்னிங் கேப் அப்படிங்கிறத விட அந்த 8 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 1ஆவதுலேருந்து 3ஆவது வரையும் படிக்கக்கூடிய 8 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அடிப்படையான எண்ணறிவு எழுத்தறிவு திட்டம். அங்கே என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். புரியுதா? எய்ம்ஸ் டு பிரிட்ஜ் லேர்னிங் கேப் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் ஏஜ் ஆஃப் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. 1ஆவதுலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து 8 வயசுக்கு கீழே இருப்பாங்க இல்லையா. ஸோ இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்டு. கற்றல் இடைவெளியை மாணவர்களிடையே கற்றல் இடைவெளியை நிரப்புவதற்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதான் பிரிட்ஜ் லேர்னிங் கேப் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 8 அப்படின்னு சொல்கிறாங்க. கோல் என்னது? ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அடிப்படையான எழுத்தறிவு மற்றும் நியூமரசி ஸ்கில்ஸ். அடிப்படையான எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திறனை வளர்க்கும் திட்டம். அடிப்படையான எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு வளர்க்கும் திட்டம். ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி ஸ்கில்ஸ் பை 2025. டார்கெட் வந்து 2025க்குள்ளே இது அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் அடிப்படையான எழுத்தறிவு எண்ணறிவு 2025க்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த ஸ்கீமோட நோக்கம். அடுத்து இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 1ஆவதுலேருந்து 3ஆவது வரைக்கும் அப்படிங்கிறத 4ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 4th to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க இந்த ஸ்கீமை. அதை போட்டிருக்கேன். 4th to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கீம். எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2023-24 ஃபினான்ஷியல் இயரில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 2023-24 இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க.
சேம் ஆஸ் இந்த ஸ்கீம்லேயும் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன்னா நிப்புன் பாரத்லேயும் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, இங்கேயும் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா இது சின்ன பசங்கன்றனால அவங்களுக்கு நீங்கள் எப்படி எழுத்தறிவு எண்ணறிவை சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெளிவு இருக்கணும். அதனால் இந்த ஸ்கீமை வந்து அவங்களுக்கும் தொடங்குறாங்க. அடுத்தது வானவில் மன்றம் திட்டம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? வானவில் மன்றம் அதாவது ரெயின்போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நீங்கள் வானவில் மன்றம்னே எழுதிக்கோங்க தமிழில், அப்படி தான் கேட்பாங்க இங்கிலீஷ்லேயுமே. வானவில் மன்றம் எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நவம்பர் 28 2022 நவம்பர் 28 2022 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். நவம்பர் 28 2022 துவங்கப்பட்ட திட்டம். எங்கன்னா திருச்சி. நவம்பர் 28 2022 திருச்சியில் துவங்கப்பட்ட திட்டம். ஓகேவா? அடுத்தது இதோட அப்ஜெக்டிவ், இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது முக்கியம். இதோட நோக்கம் என்ன அப்படின்னா டு கிரியேட் நான் கமெண்ட்லேயும் போடுறேன். டு கிரியேட் ஏ சயின்டிஃபிக் temper and hands-on training. To create a scientific temper and hands-on training in maths and science. இதான் இதோடைய அப்ஜெக்டிவ். டு கிரியேட் ஏ சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் hands-on training in maths and science. அதாவது அறிவியல் மனப்பான்மை மற்றும் நடைமுறை கற்றலை கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்தில் அறிவியல் மனப்பான்மை மற்றும் நடைமுறை கற்றலை உருவாக்குவதற்கான திட்டம்னு சொல்லலாம். புரியுதா? கணிதம் மற்றும் அறிவியல் பாடத்தில் அறிவியல் மனப்பான்மை மற்றும் நடைமுறை கற்றலை உருவாக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். தட் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட மேக்ஸையும் சயின்ஸையும் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல, அப்ரோச் எப்படி பண்ணணும். ஒரு மேக்ஸ் கொஷினை பார்த்தா அதை வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்ல வராங்க. இதுதான் விஷயம். சயின்ஸ் அப்படின்னா இந்த கான்செப்ட் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களே தவிர இதை மனப்பாடம் பண்ணி எழுதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து நடைமுறை கற்றல், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங். அதே மாதிரி இந்த ஸ்கீம் மூலமாக மொபைல் சயின்ஸ் லேப் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதாவது நடமாடும் அறிவியல் ஆய்வகம் அப்படின்னு ஒன்று. லைக் ஒரு கார் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கார் வந்து ரெகுலராக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து வானவில் மன்றம் திட்டம் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க நீங்கள். வானவில் மன்றம் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு கார் ஏதாவது மூவ் ஆகிட்டே இருக்கும் சின்னதாக. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறிவியல் ஆய்வகம் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் முக்கியமாக அதான் நடமாடும் அறிவியல் ஆய்வகம்ங்கிறது எழுதிக்கோங்க. அதுதான் வானவில் மன்றம் திட்டம். ஸோ மொபைல் சயின்ஸ் லேப்னு சொல்லுவாங்க, அதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா. ரொம்ப முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டெம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா ஸ்டெம் துறை அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் சயின்ஸு, ஸ்டெம் மீன்ஸ் சயின்ஸ், டெக்கு, அதாவது டெக்னாலஜி, சயின்ஸு, டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேக்ஸ். என்ஜினியரிங் அண்டு மேக்ஸ்
இந்த 4 துறையில் குழந்தை அந்த வானவில் மன்றம் திட்டத்துக்கு கீழே இந்த 4 டிபார்ட்மெண்ட் மூலமாக அவங்களுடைய நாலேஜை வளர்த்துறதுக்கான ஒரு திட்டம். அதான் ஸ்டெம் துறை அப்படின்னா சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேக்ஸ். இந்த 4 துறையும் அவங்களுடைய நாலேஜை வளர்த்துற மாதிரியான திட்டங்களை அறிமுகப்படுத்துவாங்க. லைக் இது சம்மந்தமான படிப்புக்கு போகிறதுக்கு அவங்கள வந்து ஊக்கப்படுத்துறது, அவங்களோட மைண்டை வந்து டெவலப் பண்ணுறது. அதே மாதிரி மேக்ஸிமம் யார் இதுக்கு எலிஜிபிள்னா 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ், 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு திட்டம். 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஃபோக்கஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ரொம்ப முக்கியமாக ஸ்டெம் அப்படிங்கிறது, ஸ்டெம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதாவது லேப்ஸ் ஆன் வீல்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மொபைல் சயின்ஸ் லேப்னு சொன்னோம் இல்லையா, அதை லேப்ஸ் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லாது. தமிழில் ஈஸியாக புரிஞ்சிடும், இங்கிலீஷில் புரியணுங்கிறதுக்காக லேப்ஸ் ஆன் வீல்ஸ். அடுத்தது ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், தகைசால் பள்ளிகள் திட்டம். தமிழில் சொல்லணும்னா தகைசால் பள்ளிகள் திட்டம். ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். தகைசால் பள்ளிகள் திட்டம் செப்டம்பர் 2022 தொடங்கியிருக்காங்க. செப்டம்பர் 2022 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம், சென்னையில் தொடங்கியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதோட அப்ஜெக்டிவ், இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக டெவலப் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலோட லேப் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலோட பில்டிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எப்படி சொல்கிறது, ப்ரைவேட் ஸ்கூலில் எந்த அளவுக்கு டீசெண்டாகவும் நீட்டாகவும் இருக்குமோ அந்த மாதிரி டெவலப் பண்ணுங்கிறது இந்த ஸ்கீமோட நோக்கம், அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். டு டெவலப் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈக்குவல் டு தி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. டு டெவலப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈக்குவல் டு த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். அரசாங்க பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக மேம்படுத்துவதற்கான திட்டம். அரசாங்க பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையான கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான திட்டம். கட்டமைப்புனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்னென்னா, டெல்லி கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஸ்கீம் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, டெல்லி கவர்மெண்ட்டோடைய மாடல், டெல்லி அரசாங்கத்தின் மாதிரியிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. டெல்லி கவர்மெண்ட் மாடல். டெல்லி கவர்மெண்ட்டோட மாடல்லேருந்து எடுத்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் என்னெல்லாம் கட்டமைப்புனா, ஸ்மார்ட் கிளாஸ் உருவாக்கணும். ஸ்மார்ட்டான கிளாஸ்னால் என்ன சொல்கிறது, டிஜிட்டல் போர்டு இருக்க மாதிரி, ப்ளஸ் வந்து அட்வான்ஸ்டு லேப்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். எல்லாம் லைக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாம் சம்மந்தமாகவும் அட்வான்ஸ்டான லேப்ஸ் கொண்டு வரணும். லைக் உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ். அடுத்து மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ்
இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான நியூ வெர்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸை உள்ளே கொண்டு வரணும். இதெல்லாம் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. இந்த தகைசால் பள்ளிகள் திட்டத்துக்காக இனிஷியலி, அதாவது தொடக்கத்தில் 28 பள்ளிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 28 ஸ்கூல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. தகைசால் பள்ளிகள் மொத்தமாக தமிழ்நாட்டில் எத்தனை சூஸ் பண்ணாங்கன்னா 28. ப்ரெசண்ட்டாக 28 தான் இருக்குது. அதே மாதிரி 15 மாடல் ஸ்கூல்ஸும் சூஸ் பண்ணியிருக்காங்க. 15 மாடல் ஸ்கூல்ஸ். தட் மீன்ஸ் என்னென்னா மாதிரி பள்ளிகள். மொத்தம் 28 தகைசால் பள்ளிகளும் 15 மாதிரி பள்ளிகளும் இந்த திட்டத்தின் கீழ் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே மாடல் ஸ்கூல் ப்ரோக்ராம்னே ஒன்று இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. மாதிரி பள்ளிகள் திட்டம்னு சொல்லலாம். அதை மாடல் ஸ்கூல் ப்ரோக்ராம், மாடல் ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம், மாதிரி பள்ளிகள் திட்டம். இது வந்து 2018 தொடங்கின திட்டம், 2018. 2018 தொடங்கியிருக்காங்க மாடல் ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம், மாதிரி பள்ளிகள் திட்டம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான காலேஜ் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கிறதுக்கான ஒரு திட்டம். புரியுதா? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் எஜுகேஷன் காலேஜ்லேயோ இல்லை யூனிவர்சிட்டிலேயோ நல்ல ஒரு டாப் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியில் படிக்க வைக்கணும். லைக் வந்து NIT, IIT, IIM, பாம்பே, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரியான ரொம்ப டாப் யூனிவர்சிட்டிஸில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் இது. இந்த மாதிரி ஸ்கூல், அதாவது டாப்பர்ஸாக இருப்பாங்கள்ல எல்லா ஸ்கூல்ஸ்லேயும், அந்த டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கலெக்ட் பண்ணி இந்த மாடல் ஸ்கூல் மாதிரி தனியாக கிளாஸஸ் எடுத்து அவங்கள அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி NIT, IITலலாம் ஜாயின் பண்ண வைக்கிற மாதிரி அவங்கள ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் இது 2018. முக்கியமாக வந்து ஸ்டெம் டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள சூஸ் பண்ண வைக்கிறது. ஏன்னா ஸ்டெம்னும் போது சயின்ஸு, டெக்னாலஜி, மேக்ஸு, இன்ஜினியரிங் இதுக்குள்ளெல்லாம் அவங்கள கொண்டு போயிட்டா ஃப்யூச்சர் ஈஸியாக அவங்க வந்து நல்ல ஜாப் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் ஸ்டெம் டிபார்ட்மெண்ட்டை அப்ஜெக்டிவாக வைக்கிறாங்க. புரியுதா? ஸோ இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. சான்ஸ் டு அட்மிட் த government school students, chance to admit the government school student into best higher education institution, into best higher educational institution, chance to admit the government school student into the best higher education institution அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்காக அரசு பள்ளி மாணவர்களை தயார்படுத்துவதற்கான திட்டம். புரியுதா? சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்காக அரசு பள்ளி மாணவர்களை தயார்படுத்துவதற்கான ஒரு திட்டம். அதுக்கடுத்து ஸ்டெம் டிபார்ட்மெண்ட் முக்கியமாக. அதில் அடுத்தது மொத்தமாக வந்து 15 மாடல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அது நம்ம இப்போ தான் அந்த ஸ்கீமில் பார்த்தோம். இந்த 15 மாடல் ஸ்கூல்லையும் தான் தகைசால் பள்ளிகள் திட்டத்துக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ப்ரெசண்ட்டாக எத்தனை மாடல் ஸ்கூல் இருக்குன்னா 38 மாடல் ஸ்கூல் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாதிரி பள்ளிங்கிற பெயரில் மொத்தமாக 38 மாடல் ஸ்கூல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஓகே, இன்றைக்கி இது போதுமானது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.